ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியை வடித்தாச்சு. இனி மறுபடியும் நல்லா அந்த இது கலர் எப்படி இருந்தது, இந்த கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு நம்ம தண்ணியை வடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இனி தண்ணி ஹீட்டு ஆயிடுச்சு. இனி நம்ம பனைஞ்சி வச்ச அரிசியை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், மொத்தமாக சேர்க்க முடியாது, இல்லைன்னா அது தண்ணி கீழே வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோத்தையும் போட்டாச்சு. இனி ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கணும், இல்லைன்னா அடியில் பிடிக்கும். சில்வர் பாத்திரங்கிறனால நம்ம கேஸில் வச்சாலும் பிடிக்கும், இது கரண்ட் அடுப்பில் வச்சாலும் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இனி நம்ம சிக்கன் கிரேவி ரெடி பண்ணலாம். அதுக்கு நம்ம ஒரு வெட்டுற கட்டையை எடுத்துக்கலாம், ஒரு கத்தி, ஒரு 3 பல்லாரி, 2 மிளகா, வேறு 2 தக்காளி பழம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோத்தை வச்சு நம்ம எப்படி கிரேவி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை மட்டும்தான்